தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் ஐயா அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார்கள். அவரிடம் பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல ஒரு மீனவர் உயிரிழந்திருக்காரு. இது ஓரிரண்டு ஆண்டுகளா மட்டுமில்லாம பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து வருகிறது. இதற்கு என்ன தீர்வு என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இதற்கு ஒரே தீர்வு, இந்திய அரசு உடனடியாக கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பாதுகாத்து தர வேண்டும். 1, கச்சத்தீவு உடனடியாக மீட்கப்பட வேண்டும். 2, இது இரண்டும் தான் இது போன்ற நடவடிக்கைகளை தடுக்கும். மேலும் தற்போது தமிழகத்தை சேர்ந்த ராமேஸ்வரம் மீனவர்களை சிங்கள ராணுவ கடற்படை சுட்டு படுகொலை செய்ததை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். மத்திய அரசு உடனடியாக அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும். இந்த படுகொலை இந்திய எல்லையில் வைத்து சிங்கள கடற்படை காட்டுமிராண்டிகள் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். 2 கடுமையாக காயம்பட்டிருக்கிறார்கள். அந்த ராணுவ படகில் ரோந்தில் இருந்த அத்தனை ராணுவ வீரர்களையும் அந்த ராணுவ படகையும் நம்முடைய இந்திய கடற்படை ராணுவம் உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்த தீர்வுகளை மேற்கொண்டால்தான் இது ராணுவம் இது போன்ற நடவடிக்கைகளை சிங்கள பேரினர் ராணுவம் தமிழர்கள் மீது கட்டுவித்து விடாது. இந்த மாதிரி காட்டுமிராண்டி நடவடிக்கை தொடர்ந்து படகுகளை பறிமுதல் செய்வதும் கடந்த 1 வார காலத்தில் தொடர்ந்து 42க்கு மேற்பட்ட மீனவர்களை கைது செய்திருக்கிறார்கள். 8 படகுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் இந்த வாரத்தில் மட்டும் 3 கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள். நான் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் 5 கட்சி தலைவர்களை அழைத்துக் கொண்டு இந்தியாவிற்கான இலங்கை தூதரை சந்தித்து இதுபோன்று தாக்குதல்கள் தொடரக்கூடாது, கைது சம்பவங்கள் நடக்கக்கூடாது, படகுகள் விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நான் இலங்கைக்கான தூதரை இந்தியாவிற்கான தூதரை சென்று நேரடியாக சந்தித்து 1 மணி நேரம் நான் பேசியிருக்கிறேன். ஆக மீனவர்கள் அமைப்பு சார்பாக தமிழர் கட்சிகளின் சார்பாக இதை கிஞ்சித்தும் கவலைப்படாமல் இதை குறித்து எந்தவித புரிதலுக்கும் இலங்கை அரசு வராமல் தீர்வுக்கு வராமல் தொடர்ந்து தமிழக மீனவர்களை காட்டுமிராண்டித்தனமாக அடிப்பதும் சிங்கள மீனவர்களை விட்டு கடந்த வாரம் அடித்து வலைகளை பறித்து மீன்களை கைப்பற்றி கொடூர இரத்த காயங்களையும் ஏற்படுத்தினார்கள். ஆக திட்டமிட்டு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் மக்கள் எழுச்சியை தடுப்பதற்கு சிங்கள பேரினவாத அரசு வேண்டுமென்றே மீனவர்களை இது போன்று தாக்கி இருக்கிறது. இன்னொரு அச்சமும் எங்களுக்கு இருக்கிறது. தற்போது மெரினாவை ஒட்டி நெடுவாசலிலும் ஏனைய இடங்களிலும் கல்வி கல்லூரி மாணவர்கள் வீதிக்கு வந்து மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை டைவர்ஷன் செய்வதற்காக கூட இன்றைக்கு வேண்டுமென்றே சிங்கள அரசுக்கு இந்தியாவுடைய கடற்படையே கூட அனுமதி அளித்ததா சுட்டு படுகொலை செய்ய வேண்டி என்று ஒரு ஐயமும் எழுகிறது. ஆக உடனடியாக தமிழக மக்கள் பொன்னேரியில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற மீனவ கடற்கரையோர மீனவ சகோதரர்கள் வீதிக்கு வந்து ஒரு மாபெரும் மக்கள் போராட்டத்தை ஜனநாயக வழியிலே முன்னெடுத்து இந்திய அரசு இதற்கு சரியான ஒரு தீர்வை காணுகின்ற வகையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழக மக்கள் முன்னெடுக்க வேண்டும். அதுக்கு மெரினா போராட்ட மாணவர்களும் சரி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் கட்சி சாதி மதம் எதையும் பார்க்காமல் வீதிக்கு வந்தால்தான் இனி நாம் தமிழக மீனவர்களை காப்பாற்ற முடியும். இந்திய அரசு தமிழக மீனவர்களை தமிழக மீனவர்களாக தான் பார்க்கிறாரே தவிர இந்திய மீனவர்களாக பார்ப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்பது தெரிகிறது. அதனால் இந்திய அரசு இந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை, இந்த கண்ணீரை, இந்த இரத்தத்திற்கு பதில் சொல்வதற்குரிய உடனடி போர்க்கால நடவடிக்கையாக இந்த படுகொலையில் ஈடுபட்ட அத்தனை சிங்கள கடற்படை ராணுவ வீரர்களையும் கைது செய்ய வேண்டும். அந்த கடற்படையினுடைய ராணுவ ரோந்து கப்பலையும் உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும். இது ஒன்றுதான் இனி தமிழக மீனவர்களை சிங்கள அரசு கை வைக்காது, சுடாது என்பதற்கு ஒரு இறுதியான முடிவை எட்டும். நன்றி திரு வேல்முருகன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.